வணக்கம். அதாவது இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோன்னா, கடவுளை பற்றின ஒரு சில விஷயங்கள் பேச போகிறோம். அவர் எப்படி பேசுவார், எப்படிலாம் நம்மளுக்கு அது புரியும் அப்படின்றத பற்றின ஒரு விஷயம். கடைசி வரையும் பாருங்கள் வீடியோவை. தயவுசெய்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு தள்ளி விடாதீங்க. நான் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், சரிங்களா? ஆகாத விஷயம் போகாத விஷயம்லாம் நான் சொல்லலை. எல்லாமே நல்ல விஷயங்கள் தான், உண்மையான விஷயங்கள் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். வீடியோவை லாஸ்ட் வரையும் பாருங்கள், சரிங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு லைவ் போட்ட அன்னைக்கு ஒரு தம்பி பேசினாப்ப. என்ன பேசினாப்புனா, கடவுள் எப்படி இருப்பார், கடவுள் எப்படி நம்மளோட பேசுவார், அவரோட நாம எப்படி பேச முடியும், அதை எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத பற்றின கேள்விகள் கேட்டாங்க. இப்போ அதுக்கான பதிவு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நான் கடவுளோட ரொம்ப காலமாக பயணித்து போயிட்டுருக்கிறேன். அதனால் எனக்கு சர்வசாதாரணமாக கடவுளோட பேச்சு கேட்டுரும். சொன்னவொடனே டக்குன்னு புரிஞ்சிடும், டக்குன்னு எல்லாமே எனக்கு உணர்தல் எல்லாமே புரியும். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு கடவுள் 18 வருஷமாக பேசினதுனால எனக்கு டக்குனு புரிகிற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லிடுவார். இப்போது எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க. நான் இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட தூங்கி எந்திரிச்சேன். தூங்கி எந்திரிக்கும் போதே என்ன செய்வேன், எழுந்தவரை எனக்கு பொட்டு சரியாக இருக்கான்றதை முதல் பார்ப்பேன். பொட்டு இப்படி பார்க்கும்போது எனக்கு பொட்டு காணாமல் போயிடுச்சு. ஆனாலும் தூக்கத்தில் என்ன செஞ்சுட்டேன், அப்படியே படுத்து தூங்கிட்ட உடனேவும் ஒரு 2 செகண்ட் கூட இருக்காது, இந்த ஒரு சோத்து கை பக்கத்தில் கிருன்னு ஒரு வைப்ரேஷன் வந்துச்சு. என்னடா அது இந்த கையில் வைப்ரேஷன் வருதுன்னு அப்படி டக்குன்னு முடிச்சு பார்க்குறேன். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கையில் என்னோடய பொட்டு ஒட்டி இருக்குது. சரி, இங்கே இருக்குன்றதை தான் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா எடுத்து வச்சுட்டு எழுந்திரிச்சிட்டேன். இதே மாதிரி நான் தூங்கும்போதும் சரி, நான் எந்நேரம் இருந்தாலும் சரி, பகலாக இருந்தாலும் ராத்திரியாக இருந்தாலும் எந்நேரமாக இருந்தாலும் சரி, நான் எதுவுமே டைம் வச்சு தான் எந்திரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், என்னை இத்தனை மணிக்கு எழுப்பி விடுங்க. 10 நிமிஷமா, 1/4 மணி நேரமா, 8 நிமிஷமா, 1 மணி நேரமா, அரை மணி நேரமா, இப்படி எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு படுத்தேன்னா அச்சு மரமாக கரெக்டாக அந்த டயத்துக்கு பக்கத்திலே ஒருத்தவங்க இருந்து எழுப்புற மாதிரி எழுப்புவாங்க. 8 நிமிஷமாக இருந்தாலும் கரெக்டாக 8 நிமிஷம் எழுப்புவாங்க. 10 நிமிஷமாக இருந்தாலும் 10 நிமிஷத்தில் எழுப்புவாங்க. 1 மணி நேரம்னாலும் 1 மணி நேரம் காத்திருந்து எழுப்புவாங்க. இந்த மாதிரி நல்லா புரியும். நல்லா ஆழ்ந்து தூங்கினாலும் கரெக்டாக அத்தனை நிமிஷத்தை டக்குன்னு முடிச்சு பார்க்கலாம். நான் சொன்ன டைம் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு எல்லாமே நல்லா புரிகிற மாதிரி சொல்லுவாங்க. அது என்னவோ தெரியல, அங்கே இருக்கிறவங்கலாம், அங்கே கடலோட உலகத்தில் இருக்கிறவங்களாம் ஆவியாக இங்கே இருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்மளை சுற்றி ஆளுங்க இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். யாராவது போகிறதோ வாரதோ நிற்கிறதோ எல்லாமே நம்மளோட புரிதல் இருக்கும். ஏதாவது சொல்கிறாங்க, செய்கிறாங்க, போகிறாங்க, நிற்கிறாங்க. ஒரு பொருளை கூட நம்ம இங்கே ஒரு பொருளை வச்சுனோம்னா ஒரு சில நேரம் டென்ஷனையும் உருவாக்கி விட்டுருவாங்க. அந்த பொருள் காணாமல் போகிற மாதிரி இருக்கும். கத்தி கூப்பாடு போட்டு என்னடா காணாமல் தேடி முடிச்சோட அந்த பொருள் அதே இடத்துல இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஒரு மர்மமான விஷயங்கள்லாம் எனக்குள்ள நிறைய நடக்கும், எல்லாமே நடக்கும். இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம சும்மா அப்படி இப்படி அதுவெல்லாம் அப்படிலாம் ஓடக்கூடாது. நமக்குள்ளே இருக்கிற கடவுளை உள்ளேருந்து எழுப்பணும். நம்மளுக்கு உயிர் கொடுத்தது கடவுள் தான், சரிங்களா? உயிர் கடவுள் தான் கொடுத்துருக்காரு. உண்மையான கடவுள் தான் உயிர் கொடுத்துருக்காரு. சரீரம் கூட மாற்றப்பட்டு கூட நம்மளுக்கு போயிடுச்சுன்னு வச்சுருக்கோம். மண்ணான சரீரமாக போயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி நம்ம மக்கி முன்னெல்லாம் 300 வருஷ காலம் வாழ்ந்தோம், அப்புறமா 100 வருஷ காலம் வாழ்ந்தோம். பிறகு இப்போ ஒரு 80 வருஷமாக இருந்துச்சு. இப்போ ஒரு 80 வயசில் வர வேண்டிய நோவு 50 வயசுலேயே வந்துருச்சு. 80 வயசில் வர வேண்டிய முதுமை 50 வயசுலேயே வந்துருச்சு. இன்னும் எவ்வளோ சீக்கிரத்தில் வரப்போகுது, இன்னும் கொஞ்சம் காலத்தில் 40 30 ஆகிடும் போல இருக்குது. அவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம சரீரம் எதையுமே தாங்கக்கூடிய பவரை இழந்துருச்சு, சரிங்களா? அதனால் காலங்கள் அப்படிலாம் மாறி போயிட்டுருக்குது. சரீரத்தை விடுங்க, உயிருக்கு சொந்தக்காரர் கடவுள் தான். நம்ம உயிர் ஃபுல்லாக நம்ம ஆன்மா ஃபுல்லுமே கடவுளுக்கு சொந்தம். அதனால் நம்ம வெளியில் தேடி ஓடக்கூடாது. ஐயோ இங்கே போனால் சரியாகுமா, அங்கே போனால் சரியாகுமா, இவங்க சரி பண்ணிடுவாங்களா, அவங்க சரி பண்ணிடுவாங்களா அப்படின்லாம் ஓடாதீங்க. உண்மையை நான் சொல்கிறேன், நமக்குள்ளே தான் கடவுள் இருக்கார். நம்மக்கிட்ட இருக்கிற கடவுளை நாம தான் எழுப்பி கேட்கணும். ஐயா சாமி, எங்களுக்கு ஒரு விடுதலை கொடு, எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை காட்டு, எங்களுக்கு சொல்லு, புரிதல் வை, எங்களுக்கு புரியணும், எங்களுக்கு இந்த பாவப்பட்ட உலகத்தில் எங்களால் வாழ முடியலை, நீ எங்களுக்கு ஒரு பாதை காட்டு அப்படின்னு சொல்லி நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இல்லை உடம்புக்கு முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, எங்கேயும் போய் ஓடாதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற கடவுள்கிட்ட கேளுங்க. கடவுள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கார், சரிங்களா? எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறவர் தான் கடவுள். சும்மா அங்கே போய் கும்பிட்டா தான் சாமி, இங்கே தான் கும்பிட்டா தான் சாமின்றது தான் கிடையாது. நமக்குள்ளே இருக்கிறவர் தான் கடவுள், உண்மையான கடவுள். அவர்கிட்ட எந்த ஒரு விண்ணப்பமாக இருந்தாலும் கேளுங்க. ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஒதுக்கிட்டு, கடவுளே எனக்கு இது சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் உண்மையாக வேண்டுங்க. 2வது நோட் எடுத்து எழுதுங்க, உங்கள் பிரச்சனைகளை பூரா எழுதுங்க.
எழுதப்படும் போது உங்களுக்கு தன்னாக்கில் புரிய வச்சுருவார். கண்டிப்பாக இப்படி அப்படி இப்படி வந்து கூட இல்லைன்னாலும் நம்ம எண்ணத்தில் தோண்டிடுவார். எண்ணத்தில் தோண்டி நீ இதை பண்ணாத இதை செய், இதை பண்ணாத இதை செய், இதுதான் உனக்கு சரியான பாதைன்றது சத்தியமாக சொல்லுவார் கடவுள். சரிங்களா? அவரை கண்டிப்பாக உணர முடியும். யாராக இருந்தாலும் உணர முடியும். அவநம்பிக்கை வைக்காதீங்க, நம்பிக்கை மட்டும் வைங்க. சரிங்களா? கடவுளோட பேச்சு, கடவுளோட செயல் எல்லாமே நம்மளுக்கு புரியும். நம்ம அவர்கிட்ட போயிட்டோம்னா உண்மையாக சொல்கிறேன், நமக்கு நோவு வராது, இந்த வயசான ஒரு இது வராது, முதுமை வராது. கடவுளை நம்ம உண்மையாக பிடிச்சிட்டோம்னா நம்ம எப்படி இளமையாக இருக்கோமோ அப்படியே தான் இருப்போம். ஆனால் கடவுளை கூப்பிடணும், கடவுளை நம்பணும். அதுக்கு நாம் நம்மக்கிட்ட இருக்கிற பாவங்களை விளக்கணும், நம்மக்கிட்ட இருக்கிற கெட்டதை விளக்கணும், எல்லாத்தையும் விளக்கணும். கண்டிப்பாக கடவுள் நம்மளோட பேசுகிறது சத்தியமாக கேட்க முடியும். நமக்கு ஒரு கூட இருந்து நம்மளை வழிநடத்தி கொண்டு போகிறது கடவுள் நல்லா தெரியும். நமக்கு எல்லாத்தையும் சொல்லுவார், எல்லாமே சொல்லுவார். இதை செய்யாத தப்பு, அதை செய்யாத தப்பு எல்லாம் சொல்லுவார். சரியானதை செய், சரியானபடி நடணும், எல்லாத்தையும் சொல்லுவார். எல்லோரும் உணர்வீங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, என் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களை நீங்கள் தெளிப்படுத்தி உங்களுக்குள்ளே இருக்கிற கடவுளை எழுப்பி அவர்கிட்ட கேளுங்க. உங்கள் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். வேறு யாருமே உங்களுக்கு கொடுக்க முடியாது. உங்களோட பிரச்சனைக்கு முடிவு யாருமே இப்போ உள்ள காலத்தில் எப்படியாப்பட்ட மந்திரவாதியாக இருந்தாலும் சரி முடிவு கொடுக்கவே முடியாது. நம்மளுக்குள்ளே இருக்கிற கடவுளால் தான் முடியும். கடவுள் நம்மளுக்குள்ளே இருக்கிறார், சத்தியமாக இருக்கிறார். உணருங்க அதை. நன்றி, வணக்கம்.